தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது போன திங்கட்கிழமை நினைக்கிறேன், அந்த திங்கட்கிழமை திருச்சிக்கு போயிட்டு ஒரு மாசான கெத்தான ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச்சில் திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற விஷயங்களை டச் பண்ணி பேசிட்டு போயிருந்தாரு. அந்த ஸ்பீச்சை பல பேர் ட்ரால் பண்ணியிருந்தாங்க. அதில் தூய சக்தி, தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, கோர சக்தி, பார சக்தி அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இதை பல பேர் கேலி பண்ணியிருந்தாங்க, பல பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. டிவிகேவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவரோட நண்பீஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, பார்த்தீங்களா எங்கள் தளபதி ஜாதியை உடைச்சிட்டாரு, எங்கள் தளபதி மதத்தை உடைச்சிட்டாரு, எங்கள் தளபதி காசு கொடுத்து ஓட்டு வாங்குற கான்செப்டை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட்ஸையும் சோஷியல் மீடியாவில் பரப்பியிருந்தாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் தன்னோட திருச்சி பேச்சின் மூலமாக தன்னோட ஆதரவாளர்கள் ஃபயர் விடுறதுக்கும் கண்டென்ட்டை கொடுத்துருந்தாரு. ஆப்போசிட் பார்ட்டியை சேர்ந்தவங்க தன்னை கலாய்க்கிறதுக்கும் கண்டென்ட்டை கொடுத்துருந்தாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அவரோட பேச்சிலிருந்து டீகோட் பண்ணி பேசுறதுக்கு என்கிட்ட பல பாயிண்ட் இருந்தாலுமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட திருச்சி பேச்சை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட்டை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, திரு விஜய் அவரோட திருச்சி பேச்சு எப்படி இருந்ததுன்னா, நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத மையமாக வச்சு ஆணவமாக இருந்தது. மற்றவங்க எல்லாரும் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ஏளனமாக பேசுகிற மாதிரி தான் திரு விஜய் அவரோட பேச்சு இருந்தது. நடிகராக இருந்த திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கார். அதனால் அவர் வெற்றி பெற்றதை நினச்சி ஆணவத்தோடு பேசுகிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி அவர் கேலி பண்ண கிண்டல் பண்ண அரசியல் கட்சிகள் எல்லாருமே தோத்துட்டாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் அவங்கள ஏளனம் பண்ணி பேசுகிறதுக்கும் அவருக்கு எல்லா வகையான உரிமைகளும் இருக்குது. ஆனால் ஆணவமாக பேசுகிறதும் சரி, ஏளனமாக பேசுகிறதும் சரி, இது எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் ஆணவமாக பேசுகிறதன் மூலமாகவோ இல்லை மற்ற கட்சிகளை ஏளனமாக பேசுகிறதின் மூலமாகவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க போகிறதில்லை. இதை பார்த்து அவரோட நண்பீஸ் தோழிஸ் கொண்டாடிட்டே இருக்கலாம். ஆனால் காமன் மேன்ஸ் திரு விஜய் அவரோட ஒரு மாதம் ஆட்சி, இன்னும் ஒரு மாதம் முடியல, கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நாள் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். ஆனால் பல பேர் மின்வெட்டு பிரச்சனை, பஸ் வசதி கரெக்டாக இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபா பிரச்சனைன்னு சொல்லி இந்த முதல் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் சொல்லி திரு விஜய் அவர்கள் மே 10 முதலமைச்சர் ஆனதுலேருந்து ஜூன் 6 இந்த வீடியோக்காக பேசிகிட்டு இருக்க வரைக்கும்னு சொல்லி திரு விஜய் அவரோட ஆட்சியில் தமிழ்நாடு சொர்க்க பூமியாக ஒரு மாதத்துக்குள்ளே மாறாதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே பல வீடியோஸ் சொன்ன மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் ஒரு மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது தான். ஆனால் நம்பிக்கை, மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை கொண்டு போய் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே சேர்க்கணும். ஆனால் திரு விஜய் அவர்கள் மீம் கண்டென்ட்டை தான் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஏன்னா தொடர்ந்து பவரை கட் பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம்லாம் தேவையில்ல, கட் பண்ணாமல் ஒரு மின்சாரமே போதும் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பேருந்து வசதி சரிவர இல்லாததுனால எங்களுக்கு ஓசி பஸ்லாம் ஒன்றும் வேணாம், எங்களுக்கு கரெக்டாக பஸ் வசதி இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தளபதியோட தில்லை பார்த்தீங்களா, கெத்தை பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்து எங்களுக்கு திட்டங்கள்லாம் வேணாம், எங்கள் நீங்கள் விட்டால் மட்டுமே போதும் அப்படின்ற மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு தான் சொல்லி எண்ணற்ற மீம்ஸ்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டே இருக்குது. இது திரு விஜய் அவர்கள் பிளான் பண்ணி பண்ணுறாரா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடக்குதான்றதெல்லாம் வெறுமனே ஒரு மாதம் ஆட்சி வச்சு ஒரு மாதம் ஆட்சியில் நடந்த சம்பவங்களை வச்சு முடிவு பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் திரு விஜய் அவரோட ஆட்சி தொடர்ந்து இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு இருந்த மாதிரியே 6 மாதத்துக்கும் 60 மாதத்துக்கும் இருந்ததுன்னா திரு விஜய் அவர்களோட ஆட்சி மாற்றம் இல்லை, வெறுமனே ஏமாற்றம் மட்டும்தான். அடுத்து திரு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற செய்தியை வச்சுக்கிட்டு பல பேர் அதை பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க, பல பேர் அதை கிண்டலும் பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவாக பேசுனாங்க, என்ன சொன்னாங்க, பார்த்தீங்களா வெறும் 5 எம்எல்ஏ இருக்க கட்சிக்கு போயிட்டு எங்கள் தளபதி அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்தாரு, இப்போ ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுத்துருக்காரு. மனுஷன் இல்லைங்க, எங்கள் தளபதி பெரிய மனுஷனுக்கெல்லாம் பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. 28 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டாங்க. 28 எம்எல்ஏ சீட்டில் போட்டிட்டு வெறுமனே 5 சீட்டில் ஜெயித்தாங்க. ஜெயிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே கூட்டணி விட்டு வெளியே வந்து தாவேகா கூட சேர்ந்துட்டாங்க. தாவேகா கிட்டேருந்து அமைச்சர் பதவியை வாங்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் தாவேகா கிட்டேருந்து ராஜ்யசபா சீட்டை வாங்கியிருக்காங்க.
ஏங்க ஓடாத வண்டியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் வாழ்கிறாங்கங்க அப்படின்னும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க எங்கள் தளபதி பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரிக்காக ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா. ஏன்னா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு, அந்த சீட்டில் தாவேக்காவை சேர்ந்த யாரோ ஒருத்தரை எம்பி ஆக்கி டெல்லி அனுப்பினோம்னா அங்கே அப்பப்போ பாஜகவிலேருந்து ஏதோ தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானத்துக்கு ஒன்று வாக்களித்தாலும் பிரச்சனை, வாக்களிக்கலனாலும் பிரச்சனை, வெளிநடப்பு பண்ணாலும் பிரச்சனை. எதுக்கு ஒரு எம்பியை டெல்லிக்கு அனுப்பணும், அங்கே போய்ட்டு தேவையில்லாம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு நைஸாக அந்த சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்தோம்னா காங்கிரஸுக்கு கொடுத்தா மாதிரி ஆச்சு, ராகுல் காந்தி சோனியா காந்தியோட அன்பை பெற்றா மாதிரி ஆச்சு, நாம் பிரச்சனைகளை தவிர்த்தா மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஒரே கல்லில் 2 மாங்காய் இல்லைங்க, எண்ணற்ற மாங்காய்களை எங்கள் தளபதி அடிச்சிருக்காருன்னு சொல்லி திரு விஜய் அவர்களை பல பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கணுன்றது என்னோட விருப்பம். அதனால் திரு விஜய் அவர்கள் ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்தது சரியா இல்லையான்றதை பற்றி என்கிட்ட கருத்து இருக்குது. ஆனால் ராஜ்யசபான்ற ஒன்றே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனதுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கட்சி கொடுத்தாலும் சரி, தன்னோட கட்சி கொடுத்துருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு பெரிய அளவில் கவலை இல்லை. கடைசியாக தமிழ்நாட்டு அமைச்சர்கள் ஒன்று கூடி முதல் முறையாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டம் மொத்தமாக இத்தனை நிமிஷம் நடந்துங்க. இத்தனை நிமிஷம் நடந்த இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இத்தனை திட்டங்களை பற்றி நாங்கள் பேசணுங்க. மொத்தம் இத்தனை நிமிஷம் இத்தனை திட்டங்கள், அதை பெருக்கி கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தோம்னா ஒரு திட்டத்துக்கு மொத்தமாக இத்தனை செகண்ட் தாங்க பேசியிருக்காங்க. ஏங்க ஆமைலாம் இல்லைங்க, முயல் வேகம் இல்லைங்க, ராக்கெட் வேகம் இல்லைங்க, ஒளியின் வேகம். எந்த ஒளியின் வேகம்? ஒளியின் வேகத்தை விட வேகமாக போனால் டைம் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லுவாங்களே, அந்த வேகத்தில் எங்கள் தளபதி அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காருங்க அப்படின்னு சொல்லியும் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தை பற்றி பல பாயிண்ட்டை பேசினாலுமே இது முதல் அமைச்சரவை கூட்டன்றதுனால நாம் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டு அமைச்சரவை கூட்டம் எந்த மாதிரி நடக்குதுன்றத மையமாக வச்சுக்கிட்டு அடுத்த அமைச்சரவை கூட்டம் நடக்கும்போது அதை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து முக்கியமாக அதிமுகவிலேருந்து வந்து பல பேர் தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. ஊழல் சக்தி, காலியான சக்தி மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி பல வகையான வகைகளில் அதிமுகவை திரு விஜய் அவர்கள் விமர்சிக்கிறாரு. இதன் பிறகு விமர்சிக்க தான் போகிறாரு. ஆனால் அதிமுகவிலேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்தால் சேர்த்துக்கிறாரு, இந்நாள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, முன்னாள் அமைச்சர்கள் வந்தால் சேர்த்துக்கிறாரு, முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் வந்தால் சேர்த்துக்கிறாரு, இந்நாள் மாவட்ட நிர்வாகிகள் கட்சி பதவி விட்டுட்டு வந்தாலுமே சேர்த்துக்கிறாருன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தாவேக்காவுக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அரசியலில் ஆட்சிக்கு வரது தான் முக்கியம், அரசியலில் ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். ஜெயிச்சிட்டோம்னா கொள்கையாவது கோட்பாடாவது எதை பற்றியுமே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் சரியான விஷயம், தோக்கிறவன் சொன்னால் அது முட்டாள்தனமான விஷயன்றது தான் தமிழ்நாட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, உலக அரசியலாக இருந்தாலும் சரி, ஜெயிக்கிறவங்க சொல்கிறது தான் அருள் வாக்குன்றது அறிவிக்கப்படாத கூற்றாக இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துப்பார், இந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துப்பார். ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சவர். அப்படி திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சவராக இருக்கிறதுனால அவர் ஆணவத்தோடு பேசலாம், ஏளனத்தோடு பேசலாம், யாரை வேணால் கட்சியில் சேர்க்கலாம். இது எல்லாமே இன்னைக்கு நல்லா தெரியலாம், சிறப்பாக தெரியலாம், தரமாக தெரியலாம். ஆனால் நாட்கள் நகர்ந்த பிறகு தான் இன்னைக்கு தூய சக்தின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்க திரு விஜய் அவர்கள் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு ஊழல் சக்தியாக இருக்க போகிறாரா, இல்லை திரு விஜய் அவர்களே தீய சக்தியாக மாற போகிறாருன்றதையும் நாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரிஞ்சுக்க முடியும்.